வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இந்த சீரீஸ்ல நம்ம தமிழ் இலக்கணம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், தொடர் இலக்கணம். தொடர் இலக்கணம் அப்படின்றது வார்த்தைகள் பல சேர்ந்து வரத தொடர் அப்படின்னு சொல்றோம். ஒரு தொடர் அப்படின்னா அது எப்படி அமையணும் அப்படின்றது பத்தி படிக்கிறது தான் தொடர் இலக்கணம். இந்த தொடர் இலக்கணத்துல நிறைய பார்ப்போம். பட் இந்த வீடியோல அதுக்கான பேசிக் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். தொடர் இலக்கணத்திற்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன அடிப்படைகள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எழுவாய் அப்படின்னா என்னன்னு தெரியணும். பெயர்லயே இருக்கு எழுவாய். ஒரு பெயர் சொல்னாலதான் அந்த சென்டென்ஸே எழுது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் உருவாக காரணமா இருக்கக்கூடிய பெயர் சொல்லதான் என்னன்னு சொல்றாங்க, எழுவாய். எக்ஸாம்பிள் பாருங்க, எட்வர்டு வந்தான். இங்க எட்வர்டுன்னு ஒரு பர்சனே இல்லை இந்த உலகத்துல. நினைச்சு பாருங்க, வந்தான் அப்படின்னா யாரு வந்தாங்க, யாருன்னே தெரியல. ஸோ எட்வர்ட்னு ஒருத்தன் வரப்போய் தான் என்னது வந்தான் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ், எட்வர்ட் வந்தான் ஒரு தொடர் உருவாக காரணமா இருந்தது யாரு, இந்த எட்வர்டு. ஸோ ஒரு தொடர் அமைய காரணமாக இருக்கக்கூடிய பெயர் சொல்லுதான் என்னமா, எழுவாய். ஓகேவா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தொடர் அமைய காரணமாக இருப்பவங்க. இங்க பெயர் சொல் என்னது, எட்வர்ட். இந்த பெயர் சொல் இந்த சொற்றொடர் அமைவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்ல என்னது, எழுவாய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பயனிலை. பயனிலை அப்படின்னா அதோட டெஃபினிஷன், பயன் நிலைத்து இருக்கக்கூடிய இடம். ஒரு சொற்றொடரினுடைய பயன் எங்க நிலைத்து இருக்குதோ அதுதான் பயனிலை. ஃபார் எக்ஸாம்பிள், கனகாம்பரம் பூத்தது. கனகாம்பரம்ன்றது பெயர் சொல். ஸோ பூத்தது தான் என்னது, அதோட பயன் என்ன பண்ணிருக்கு, கனகாம்பரம் பூத்துருச்சு. ஒரு சென்டென்ஸ்ல அதனுடைய பயன் நிலைத்து இருக்கக்கூடிய இடம் தான் பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி பயனிலையை நம்ம சென்டென்ஸ்க்கு லாஸ்ட்ல பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் சென்டென்ஸ்க்கு லாஸ்ட்ல தான் வருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஓகேவா, பயனிலை அப்படின்றது ஒரு சொல்லினுடைய பயன் நிலைத்து இருக்கக்கூடிய இடம். வினைச்சொல், எப்படி எழுவாயை நம்ம பெயர் சொல்னு சொன்னோமோ அந்த மாதிரி பயன் நிலைத்து இருக்கக்கூடிய இடம் ஒரு வினைச்சொல்லா இருக்கும். அதுதான் என்னது, பயனிலை. ஓகேவா, சரி, இது மட்டும் தானா, இதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கானா, கண்டிப்பா இருக்கு. செய்யப்படு பொருள் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இப்ப நமக்கு இதுல எழுவாய் எதுன்னு கண்டுபிடிக்க தெரியும். யார் எழுவாய், பெயர் சொல் அப்படின்றவங்க எழுவாய். சரி, மீனா எழுவாய். ஒரு செயல், ஒரு சொற்றொடர் அப்படின்னா கனகாம்பரமும் பெயர் தானே அப்படின்னு யோசிங்க. மீனா கனகாம்பரத்தை சூடினாள். மீனா இல்லாட்டி இந்த சென்டென்ஸே வந்திருக்காது. அப்ப அவதான் எழுவாய். கனகாம்பரத்தை சூடினாள். இங்க பயன் எங்க நிலைத்து நிக்குது, இங்கதான் நிலைத்து நிக்குது. அப்பனா இதுதான் பயனிலை. அப்போ இடையில இருக்கக்கூடிய இந்த கனகாம்பரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இததான் செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. எழுவாய் ஒரு வினையை செய்ய. இந்த எழுவாய் சூடினாள். இப்ப மீனா சூடினாள்னு சொல்லுங்க. மீனா எதையோ சூடுறா, என்னத்தை சூடினா, கனகாம்பரத்தை சூடினாள். ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்ய அடிப்படையாக இருக்கக்கூடிய பொருளே, அடிப்படையாக இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே என்னது, செய்யப்படு பொருள். ஓகேவா, ஸோ எழுவாய் ஒரு பயனிலை, ஒரு வினையை செய்யறதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் என்னதுமா, செய்யப்படு பொருள். இப்போ நீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை அப்படிதான் இருக்கணுமானா கண்டிப்பா கிடையாது. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் பாடத்தை படித்தேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் பாடத்தை படித்தேன் அப்படின்னு எழுதலாம், பாடத்தை நான் படித்தேன் அப்படின்னு எழுதலாம், படித்தேன் நான் பாடத்தை அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி கூட எழுதிக்கலாம். அப்போ எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை இந்த ஆர்டர்ல தான் வரணும் அப்படின்ற எந்த ஒரு நெசசிட்டியுமே கிடையாது. அடுத்தது, இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தோன்றா எழுவாய். பெயர்லயே இருக்கு தோன்றா எழுவாய். அந்த இடத்துல எழுவாய் வரணும், ஆனா வராது. இருந்தாலும் என்ன பண்ணுதான், எழுவாயோட பொருளை அந்த இடத்துல நமக்கு உணர்த்துது. ஓகேவா, நல்லா யோசிச்சுக்கோங்க. தோன்றா எழுவாய், எழுவாய் அந்த இடத்துல தோன்றாமலேயே எழுவாய்க்குரிய பொருளை தர்றது. இப்ப பாருங்க, படித்தாய். ஓகேவா, இப்ப நான் ஒருத்தவங்களை பார்த்து படித்தாய் அப்படின்னு சொல்றேன்னா என்ன அர்த்தம், நீ படித்தாய் அப்படின்னு தான் சொல்ல போறோம். இந்த இடத்துல நான் படித்தாய்னோ சொல்ல மாட்டோம், அவள் படித்தாய் அப்படின்னு சொல்ல மாட்டோம். எங்கது படித்தாய், வந்தாய், ஆடினாய் இந்த மாதிரி வந்தாலே அதுக்கு முன்னாடி என்னதுமா
நீ அப்படின்ற ஒரு எழுவாயை தான் நம்ம சேர்க்க போறோம். அப்போ இந்த நீ அப்படின்றது என்ன பண்ணுது, இந்த இடத்துல வராமலேயே, நீன்றதான் எழுவாய், இந்த இடத்துல வராமலேயே என்ன பண்ணுது, இந்த நீ அப்படின்ற பொருளை நமக்கு கொடுக்குது. இதுதான் என்னது, தோன்றா எழுவாய். படித்தாய்னா நீ படித்தாய், வந்தாய்னா நீ வந்தாய், பேசுவாய் நீ பேசுவாய், அதுதான் அர்த்தம். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. படித்தா என்பது பயனிலை, நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியல, ஆனா என்னது, அந்த இடத்துல நீ அப்படின்ற பொருள் இருக்கு. ஓகேவா, அதை தான் என்ன சொல்றாங்க, தோன்றா எழுவாய். அடுத்தது வினை பயனிலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பயனிலையில அடுத்த சில டைப்ஸ் பார்ப்போம். பயனிலைனா என்ன சொன்னோம், பயன் நிலைத்து இருக்கக்கூடிய வினை சொல்ல தான் என்னன்னு சொன்னோம், பயனிலைன்னு சொன்னோமா. நல்லா பாருங்க, வினை பயனிலைனா ஒரு வினை பயனிலையா, பயன் நிலைத்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வினை இருந்துச்சுன்னா அதுதான் என்னதுமா, வினை பயனிலை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்தேன், நான்ன்றது எழுவாய், பயனிலை அப்படின்றது என்னது, வந்தேன். இந்த வந்தேன் என்னது, ஒரு வினை சொல். பயனிலை வந்து வினை சொல்லா இருந்துச்சுன்னா அதுதான் வினை பயனிலை. இதுதான் நம்ம காமனா பார்க்கக்கூடியது. பயனிலை இடத்துல வினை இருக்கிற பட்சத்துல அதுதான் வினை பயனிலை. பெயர் பயனிலை. ஸோ வினையில மட்டும்தான் பயனிலையும் இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. என்னது, பயனிலை இருக்கக்கூடிய இடத்துல பெயரும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சொன்னவள் கலா. அப்போ இந்த இடத்துல என்னது, கலா அப்படின்றது தான் என்னது, பயனிலையா வந்திருக்கு. அப்போ இதுதான் என்னது, பயனிலை. இது ஒரு பெயரா இருக்கிறதுனால இது பெயர் பயனிலை. பயனிலை இடத்துல பெயர் சொல் வந்திருக்கிறதுனால அது பெயர் பயனிலை. இதே கடைசியில வினா வந்துச்சு அப்படின்னா அது வினா பயனிலை. விளையாடுபவன் யார், பயனிலை இருக்கக்கூடிய இடத்துல என்ன வந்திருக்கு, ஒரு வினா வாக்கியம் வந்திருக்கு, அதனால இது வினா பயனிலை. ஸோ வினை பயனிலைனா என்ன, பெயர் பயனிலைனா என்ன, வினா பயனிலைனா என்ன அப்படின்றதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா பெயரடை. பெயரடைனா என்ன, அடைனா அடைமொழி, பெயரடைனா பெயர் சொல்லுக்கு அடைமொழி, அவ்வளவுதான். பெயர் சொல்லுக்கு அடையாக வருவது. நல்ல நூல் ஒன்று படித்தேன், இது எது, பெயர் சொல்மா. நூல் அப்படின்றது பெயர் சொல். எப்படிப்பட்ட நூலா, நல்ல நூல், சிறந்த நூல். நல்லன்றது என்னது, இந்த நூலுக்கான அடைமொழி. பையன், நல்ல பையன், நல்ல பையன்பா, செம்ம பையன்பா, இந்த மாதிரி வந்து ஒரு அடைமொழி இருக்கு இல்லையா, அந்த அடைமொழி பெயருக்கு முன்னாடி வந்துச்சுன்னா பெயரடை. இதே ஒரு வினைக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது வினையடை. வினை சொல்லுக்கு அடையாக வருவது. கபிலன் மெல்ல வந்தான், இங்க வினை எது, வந்தான் அப்படின்றது வினை. வினைக்கு முன்னாடி இருக்கு என்ன இருக்கு, மெல்ல. எப்படி வந்தானா, மெல்லமா வந்தான் அப்படின்றது. ஸோ நல்ல நூல்ல நல்ல அப்படின்றது அடை, மெல்ல வந்தான்ல மெல்ல அப்படின்றது அடை. ஸோ இந்த இடத்துல இது என்னது, வினையடை. வினைக்கு முன்னாடி வந்திருக்கிறதுனால வினையடை. ஸோ இதுதான் தொடர் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன, செய்யப்படு பொருள்னா என்ன, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சாதான் அடுத்தடுத்த டாபிக்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம எப்படி இருந்தது அப்படின்றத எல்லாருமே, வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்றத கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஸோ தேங்க்யூ காய்ஸ். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய்.